அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னு சொன்னால் ஒரு தம்பிக்கு, சரிங்களா? அவர் வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரம்மா. 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளத்தை விட்டுட்டு பாவம் மக்கள் பணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னார். உண்மையாக அப்போல்லாம் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா 2 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வரதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாதாரண விஷயம் இல்லைங்களா? ஆனால் பார்த்தவொன்னே தான் தெரிஞ்சிச்சு, பாவம் அவர் டிஎம்கேவோட சொந்தக்காரு. அவங்க பேச அப்புறம் என்னங்க 2 லட்சம் பெருசு இல்லைல்ல, அவங்க பல லட்சம் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த 2 லட்ச ரூபா சம்பளம் பெருசு இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன், பணத்துக்கு வேண்டி வேலை பார்க்குறவங்க அதை மட்டும் கரெக்டாக பாருங்கன்னு தான் சொல்கிறேன். பழிய வேறு அனாவசிய பேச்செல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. இவர் பேசியிருந்தார், கருணாநிதி இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை, கருணாநிதி தான் தமிழ்நாட்டவே உருவாக்குனார்னு. அதுக்கு முன்னாடி அப்போது அரசியல் பண்ணவங்க சரி கருணாநிதி இல்லைன்னா தமிழ்நாடு இல்லைங்கிறது பாவம் அவரோட ஒப்பீனியனாக இருந்துட்டு போகுது. அதை பற்றி நான் தப்பு சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தாருங்க. எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் கருணாநிதி எங்கே போனாருன்னு தெரில, இவங்க முக ஸ்டாலின் எங்கே போனாருன்னு தெரில. எம்ஜிஆர் இருக்கிற வரை அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் கருணாநிதி வந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கப்புறம் இவங்க வரவே இல்லை. நேர்மையாக ஆட்சி பண்ணுறவங்க வந்துட்டே தானே இருந்திருக்கணும். இதில் என்ன ஒரு கேள்வினா, 24ல் விஜயனை கட்சி ஆரம்பித்தாராம், 26ல் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாராம். சரி, அது வேணால் உங்கள் இதில் தப்பாத வார்த்தையாக இருக்கலாம். எப்படி முக ஸ்டாலின் மகன் மட்டும் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் துணை முதலமைச்சர் இப்படி வந்தவனே ஆயிடலாமா? பாவா, அவர் வந்து அந்த அளவுக்கு நாட்டு மேலே பற்று இருக்கிறவர். என்னங்க தம்பி, பார்த்து பேசுங்க, சரியா?